இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்தினால உங்கள் அனைவரையும் சபையாராய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த அருமையான வேளையில நாம் தொடர்ந்து 2வது வாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் கர்த்தரோடு நம்மை ஒருங்கிணைக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிதான சிலாக்கியம். மனம் திரும்புதல், தேவனோடு ஒப்புரவாகுதல். அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில அருமையான தேவதாசன் நமக்காக செய்தியை ஆயத்தம் செய்திருக்கிறார். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரிடத்துல நம்முடைய இருதயத்தை சமர்ப்பிப்போம். தேவனுடைய வார்த்தை நம்மோடு இடைப்படும்படியாய் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ராஜாவே, இந்த அருமையான வேளையில எங்களையே உம்முடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிதாவினுடைய சித்தத்தின் பிரகாரமாக பூமிக்குள்ளாய் கடந்து வந்தீர். எங்களுக்காக இந்த பூமியில நீர் ஆண்டவரே ஊழியம் செய்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பும்படியாக, நாங்கள் எங்களுடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக பரிசுத்தமான தேவனாகிய உம்முடைய குமாரனின் ரத்தம் சிலுவையில சிந்தப்பட்டபடியினால எங்களுக்கு ரட்சிப்பு கடந்து வந்தது. அவருடைய உயிர்த்தலின் நிமித்தமாக ஆண்டவரே எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டது. இவை எல்லாவற்றையும் நினைத்த ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த அருமையான வேளையில உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய தாசனை நீர் உபயோகப்படுத்தும். உம்முடைய தாசனுடைய வார்த்தையில கர்த்தர் ஆண்டவரே நீர் அவருடைய வாயா இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனமும் இந்த அருமையான வேலையில கேட்கிற எங்களுக்கு, எங்கள் சபை பிள்ளைகளுக்கு, இந்த ஆன்லைன் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மனதை என் தேவனிடத்துல ஒப்புரவாக்கி எங்களையே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து புதிய ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களில நாங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு ஜெபத்திலும் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதிலும் நாங்கள் உறுதியா இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலினாலே ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பு கடந்து வந்தது என்பதை நாங்கள் இந்த பூமியில அநேகருக்கு ஆண்டவரே பறைசாற்றும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களாக உம்முடைய சத்தியத்தை பூமி எங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். இப்பொழுதும் உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய தாசனை உபயோகப்படுத்தும், எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். எங்களையே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தப்படும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஸ்துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி
நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த லெந்து நாட்களிலே கடந்த வாரத்திலே கேட்ட செய்தியின் மூலமாகவும் இந்த நாளிலே நாம் கேட்கக்கூடியதான செய்தியின் மூலமாக நாம் உண்மையாகவே நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்திலே பலப்பட கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். கடந்த வாரத்திலே நான் செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த நாட்களினுடைய லெந்து நாட்களினுடைய தலைப்பை என்னவென்று சொல்லி நான் சொன்னேன். இந்த தலைப்பு என்னவென்று சொன்னால் சிலுவையின் முக்கியத்துவம், த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கிராஸ். அதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தினை செய்தியை முடிக்கும் பொழுது ஒரு கேள்வியோடு நம்மளுடைய செய்தியை நாம் முடித்தோம். அந்த கேள்வி என்னவென்றால், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் அல்லது பாவத்தை கழுவ முடியும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரமே மனிதனுடைய பாவத்தை கழுவ முடியும் என்றதான கேள்வியை நான் கேட்டிருந்தேன். ஏன் தேவன் வேறு திட்டத்தை கொண்டு மனித குலத்தை மீட்கக்கூடாது? அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது அவருடைய வாயின் வார்த்தையினாலே, ஒன்றுமில்லாத காரியங்களை தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அல்லவா? பார்க்கக்கூடியவைகளும் பார்க்கக்கூடாத எல்லா காரியங்களையும் அவருடைய வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். ஏன் அதே போல மனிதனுக்கு கொடுக்க வேண்டியதான மீட்பை அப்படியாக கொடுத்திருக்கலாமே? ஏன் ஆண்டவராகிய தேவன் திருத்துவத்திலே 2வது நபராய் காணப்படக்கூடியதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விதமான வேதனையோடு, மிகவும் பலவீனத்தோடு, எல்லா விதமான சகிப்புத்தன்மையோடு இவர் கல்வாரி சிலுவிலே கடந்து சென்று இரத்தத்தை ஏன் அவர் சிந்த வேண்டும்? அது வேறு விதமாக அவர் தன்னுடைய காரியத்தை அல்லது மரணத்தை நிறைவேற்றியிருக்கிறார் அல்லவா? அநேக ஜனங்கள் இந்த விதமான கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த கேள்விகள் எல்லாம் உண்மையான சத்தியமான கேள்விகளாய் காணப்படுகிறது. இந்த கேள்விகளுக்கு வேத வசனம் மிக தெளிவான பதிலை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகோதரர்களே, முதலாவதாக நம்மளுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் வேதமும் மிக தெளிவாக சொல்லுகிறது. நம்மளுடைய உயிர், நம்மளுடைய ஜீவன் இரத்தத்திலே இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிவியல் வல்லுநர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இரத்தத்தில் இருக்கக்கூடியதான ஜீவனை பாதுகாக்கக்கூடியதான காரியங்கள் அதில் அதிகமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். வேதமும் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எல்லா
லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லா சிருஷ்டிப்புகளுக்குள்ளாக இரத்தம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக நான் இப்படியான ஒரு பலவீனத்துக்குள்ளாய் காணப்பட்டிருந்தேன். ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒரு முறை நான் பலவீனம் அடைந்தது நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே நான் மிகவும் சரீர பலவீனம் அடைந்து என்னால் நடக்க முடியாமல், உட்கார முடியாமல், என்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் நான் காணப்பட்டிருந்தேன். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஒவ்வொரு முறை நான் மருத்துவமனைக்கு கடந்து சென்று இரத்தத்தை என்னுடைய சரீரத்திலே ஏற்றுவார்கள். அப்படி அவர்கள் என்னுடைய சரீரத்திலே இரத்தத்தை ஏற்றின உடனே எனக்குள்ளாக ஒரு பலன் கடந்து வரும், எனக்குள்ளாக ஒரு சுகம் கடந்து வந்து, ஆரோக்கியம் கடந்து வந்து, மிக எனர்ஜெட்டிக்காக நான் உணரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அப்போ நான் உணர்ந்தது என்னவென்று சொன்னால், எனக்குள்ளாக திரும்பவும் இரத்தத்தின் மூலமாக எனக்குள்ளாக திரும்பவும் எனக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டது, உயிர் கொடுக்கப்பட்டது என்பதை நான் உணர்ந்தேன். இதே விதமான காரியத்தை நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே இரத்தம் ஏற்றப்படக்கூடியதான காரியத்துக்குள்ளாக கடந்து போயிருக்கலாம். அல்லது மற்ற சகோதர சகோதரிகள் அந்த விதமான காரியங்களுக்குள்ளாக நீங்கள் போவதையும் கூட பார்த்திருக்கலாம். இப்போ மனிதனுடைய சரீரத்திலே தேவன் இரத்தத்தை வைத்திருக்கிறார் என்பது அது தேவனால் உருவாக்கப்பட்டதான ஒரு செயல்முறையாய் காணப்படுகிறது. நாம் இதன் சொல்லுவதன் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இரத்தம் இல்லாமல் உயிர் இல்லை அல்லது ஜீவன் இல்லை. இதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் மிக ஆச்சரியமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, தேவன் மாத்திரமே இந்த இரத்தத்தை உருவாக்குகிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவருக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானே வழி, நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மனிதனுடைய சரீரத்திற்கு உதவியாய் காணப்படக்கூடியது என்னவென்று சொன்னால் இரத்தம். அறிவியல் வல்லுநர்களும் கூட இதை குறித்து சொல்லும் பொழுது, நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான இரத்த அணுக்கள் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நொடியும் 2 லட்சத்திற்கு மேலான இரத்தத்தை சரீரத்திலே உருவாக்குகிறது. அப்போ நம்ம மனிதனுடைய சரீரத்திலே இரத்தம் ஏற்றப்படுகிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய சரீரத்தினுடைய இரத்த அணுக்கள் எப்படியாக இரத்தத்தை உண்டாக்குகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். செயற்கை முறையாக இரத்தம் உண்டாக்குதலும் கூட, அப்படி செயற்கை முறையாக உண்டாக்கக்கூடியதான இரத்த அணுக்கள் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே ஒரு மனிதனுக்கு ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் 20 முதல் 24 மணி நேரம் வரைக்கும் தான் அவைகள் செயற்கையாக கொடுக்கப்பட்டதான இரத்தம் சரீரத்திலே செயல்படும். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில இரத்தமானது மிக முக்கியமாக, விசேஷமாக தேவனால் படைக்கப்பட்டவைகளாக காணப்படுகிறது. மனிதனுடைய சரீரத்தினுடைய செலுத்தக்கூடியதான இரத்தத்தை வேற எந்த ஒரு மிருகத்திலிருந்தோ அல்லது வேற எந்த ஒரு காரியத்திலிருந்தோ கொண்டு வந்து மனிதனுடைய சரீரத்தில் உட்படுத்த முடியாது. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என சொன்னால், இரத்தம் மிக விசேஷமானது மாத்திரமில்லாமல் இரத்தமானது மிகவும் விலை மதிப்பு மிக்கதாய் காணப்படுகிறது. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான காரியம். இது தேவனுடைய காரியத்தினாலே செயல்படுத்தக்கூடியதான காரியமாய் காணப்படுகிறது. நாம் ஏறக்குறைய லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 நாம் வாசித்தோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு
வாழ்க்கைக்கு ஏதுவாக பரிகாரமாக இரத்தத்தை அங்கே செலுத்துகிறார்கள். அப்போ பரிகாரமான காரியம் அட்டோன்மெண்ட் செலுத்தும் பொழுது என்னத்தை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் இரத்தம் மிக பிரதானமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நான் சொல்லுவதன் மூலமாக என்ன நடக்கிறது? உடைந்து போனதான உறவை இந்த இரத்தத்தின் மூலமாக, இரத்தம் சிந்தப்படுவதன் மூலமாக திரும்பவும் ஒப்புரவுதலாக்குதலுக்கு நடத்தப்படுகிறது. உடைந்து போன உறவு திரும்பவும் கட்டுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. அப்படி நான் சொல்லும் பொழுது மனிதன் தேவனோடு ஒப்புரவாகுகிறான். தேவன் மனிதனோடு ஒப்புரவாகவில்லை, மாறாக நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது மிக அவசியம். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரத்தத்தை, தேவனாகிய கர்த்தர் இந்த இரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை கொண்டு செயலாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த இரத்தம், மிருகத்தினுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதின் அடையாளத்தையும் கூட நாம் பார்க்கிறோம். அதை நாம் பழைய ஏற்பாட்டிலே அல்லது இந்த நாட்களிலும் நாம் சொல்லும் பொழுது நமக்கு பதிலாக மாறாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மாறாக இரத்தம் சிந்தப்படுகிறது, மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இரத்தமானது எந்த ஒரு குற்றமற்றதும் கரைதிரை இல்லாததும் பரிசுத்தமானதுமாய் காணப்படுகிறது. இதை பலிபீடத்திலே செலுத்தும் பொழுது எதற்காக செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், பாவம் செய்த மனிதனுக்கு அவன் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக விடுதலை பெறுவதற்காக அந்த இரத்தத்தை அவர்கள் அந்த பலிபீடத்தின் மீது சிந்துவார்கள். அதனுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்த சிந்தப்பட்டதான பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22 நாம் வாசிக்கிறோம். இது இறையியல் ரீதியாக, நம்மளுடைய விசுவாசத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது மிக அடிப்படை சத்தியமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுலும் கூட தன்னுடைய நிருபங்களிலே அவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை குறித்து அதிகமாய் அவர் மிகவும் முக்கியப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி அவர் சொல்லும் பொழுது இந்த இரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், நாம் ரட்சிப்பை பெறுவதற்கு உதவியாக காணப்படுகிறது, காரணமாய் காணப்படுகிறது. நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாய் காணப்படுகிறது. தேவன் நம்மை நீதிமானாக அங்கீகரிப்பதற்கு, நீதிமானாக்கப்படுவதற்கு இந்த இரத்தம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. பழி செலுத்துதல் மிக அவசியமாக காணப்படுகிறது. இந்த பழி செலுத்துதல் மூலமாக தேவனுக்கும் மனித குலத்திற்கும் ஒரு ஒப்புறுதலை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுயமாய் சிந்தினதான இரத்தம் நமக்கு மிகவும் உன்னதமாயும், அது மாத்திரமில்லாமல் பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதுமாயும் காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த இரத்தத்தை சிந்துவதன் மூலமாக நமக்கு விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறார். இரத்தத்தை சிந்துவதன் மூலமாக, அந்த இரத்தத்தின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக நாம் விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வருகிறோம். ரோமர் 3:25 நாம் வாசிக்கும் பொழுது அதை தான் நாம் வாசிக்கிறோம். அதன் மூலமாக தேவன் நம்மை அவருடைய அருகாமையிலே நம்மை கொண்டு வருகிறார். எபேசியர் 2:13 கூட அப்படியாக சொல்லும் பொழுது தேவன் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுகிறார். ரோமர் 1:28 நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், திருத்துவத்திலே 2வது நபராய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் ஒன்றாகப்படுகிறோம்.
அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவமானது நித்திய பிரச்சனையாக உள்ளது. அது நித்திய பிரச்சனையா இருக்கிறபடினால் அது என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நித்திய ஒரு பிளவை உண்டாக்குகிறது. அப்ப அந்த நித்திய பிளவிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் வேறொரு திட்டத்தை, தற்காலிகமான ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். அந்த திட்டம் என்ன? ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் மனிதனுக்கு தற்காலிகமான விடுதலை, மனிதனுக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு விடுதலையை அந்த பரிசுத்தமான இரத்தம், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதன் மூலமாக மனிதன் தேவனோடு திரும்பவும் வரக்கூடியதான ஒரு சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது அல்ல படிக்கும் பொழுது நாம் எப்படியாக நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே அந்த மிருகத்தினுடைய இரத்தம் பலி செலுத்தக்கூடியதான காரியம் தற்காலிகமாக மாத்திரமே ஒரு மனுஷனுடைய பாவத்தை அது மூடக்கூடியதாய் காணப்படுகிறது. அவனுடைய பாவம் பரிபூர்ணமாக மூடப்படவில்லை. அவன் தன்னுடைய பாவத்திலிருந்து முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்டான் என்று சொல்லி அவர்கள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்கள். பாவத்திற்கான பலியை அவர்கள் மிருகத்தை செலுத்துவதன் மூலமாக தேவனுடைய கோபாக்கினிக்கு அவர்கள் தங்களை தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல எல்லா மனிதர்களும் தேவனுடைய சமூகத்தில் எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தபடினால் தேவ மகிமையற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்டதான மனிதனுக்கு மிருகத்தினுடைய இரத்தம் ஒரு ஒரு பங்காக அல்லது ஒரு பதிலாக காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய தேவன் மரிக்க முடியாது. அவர் தேவன் ஆவியாய் காணப்படுகிறார். ஆவியானவர் அவர் மரிக்க முடியாது. ஆவியானவருக்கு நம்மை போல சரீரமோ அல்லது இரத்தமோ சதையோ அல்லது இரத்தமோ அவருடைய சரீரத்தில் இல்லை. அவர் மரிக்க முடியாது. அவருக்கு பதிலாக திருத்துவத்திலே இரண்டாவது நபராய் காணப்படக்கூடியதான இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து வந்து அவர் மனிதருக்காக மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் நான் பார்ப்போம் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் நியாய தீர்ப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? சோதாம் குமாராவில் என்ன நடந்தது? ஆபிரகாம் நாட்களில் என்ன நடந்தது? யோசுவாவின் நாட்களில் என்ன நடந்தது? அப்படியாக அநேக குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால், அந்த நாட்களிலே ஆண்டவராய் தேவதூதனாகிய தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அப்படின்னு சொன்னால், தேவதூதனாக இயேசு கிறிஸ்து திருத்துவத்திலே இரண்டாவது நபராய் காணப்படக்கூடியவர் தன்னை பழைய ஏற்பாட்டிலே தேவனாக தூதராக ஜனங்களுக்கு முன்பாக காணப்பட்டார். அதை நாம் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்ட் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். கிறிஸ்து மனிதராக கடந்து வருவதற்கு முன்பாக அவர் தேவனாயிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினார். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 3:14 நாம் வாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த திருத்துவத்தின் இரண்டாவது நபராய் காணப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து அவரே இந்த பெண்ணின் வித்தாய் காணப்படுகிறார். அவரை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டது. அது எதற்காக என்று சொன்னால், நித்தியமாக இருக்கக்கூடியதான பிரச்சனைக்கு, நித்தியமான பாவத்திற்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் வல்லமை உள்ளது மாத்திரமல்ல, அந்த இரத்தம்
மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதான நிரந்தரமாய் காணக்கூடியதான பாவத்தை நீக்குவதற்கும் அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கும் போதுமானதாய் காணப்படுகிறது. பிறந்தவர்கள், பிறக்க இருக்கிறவர்கள், ஏற்கனவே பிறந்தவர்கள் எல்லோருக்கும் எல்லாருடைய பாவங்களையும் கழுவப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் பரிபூர்ணமுள்ளதாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த கல்வாரி சிலுவையின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, யெகோவா தேவன் மீது நம்மளுடைய விசுவாசத்தை நாம் வைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? இந்த தேவன் மீது, திரியேக தேவன், ஒரே தேவன் மீது அவன் நம்பிக்கை வைத்தபடினால் அவன் பழைய ஏற்பாட்டில் இருந்ததான பரிசுத்தவான்களிலே அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லோருடைய பாவமும் பரிபூர்ணமாக நீக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திலே இருக்கிறது என்பதான காரியத்தை அவர்கள் உணர்ந்தார்கள், அதை விசுவாசித்தார்கள். இது தேவனுடைய திட்டங்களிலே ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான ஒரு திட்டமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக அநேக விதமான பலவீனங்களுக்குள்ளாக அநேக வேதனைகளை சகித்து செல்லக்கூடியதான ஒரு காரியமாய் காணப்பட்டிருந்தாலும், இந்த காரியத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்திருந்தார். அதுதான் நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த வேத பகுதி. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதன் மூலமாக தேவனுடைய திட்டம் என்ன? எந்த ஒரு மனிதரும் மரித்து போய்விடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது. ஆனபடினால்தான் இந்த நித்தியமாய் காணப்படக்கூடியதான பாவத்தினுடைய விளைவுக்கு நித்தியமான பதிலை இதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலுத்துகிறார். தேவன் திருத்துவத்திலே 2வது நபராய் காணப்படக்கூடியவர் மனித ரூபத்திலே கடந்து வந்து இந்த காரியத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தபடினால், இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்தபடினால் நாம் அவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய இரத்தம் விலையேற பெற்றதும் விலை மிதிக்க முடியாததுமாய் காணப்படுகிறது. அவருடைய இரத்தம் மாத்திரமே, அன்பான சகோதரர்களே, நம்மை பரிபூர்ணமாக்க முடியும். அவர் பரிபூர்ணமாய் நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் மீது நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்களும் தேவனுடைய குமாரனாக மாறுகிறீர்கள், தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள். நீங்கள் மரிக்க வேண்டியதான இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதிலாக அவர் மரித்தார். அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் 3வது நாள் உயிர் தெழுந்தவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமில்லாமல் அவர் திரும்பவும் வருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இன்றைக்கு அநேக நபர்கள் சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறார்கள். அநேக நேரங்களிலே என்னத்தை எதிர்பார்க்கல என்று சொன்னால், ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவரா? உண்மையாகவே ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறாரா? உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார். இவைகளெல்லாம் நன்மைதான். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார், சுகத்தை தருகிறார். இவைகளை நம்பினால் மட்டும் போதுமா? இவைகளை நம்பினால் மட்டும் போதாது, அது சுவிசேஷமாக மாறாது. சுவிசேஷம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, நமக்காக கல்வாரி சிலுவிலே மரித்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் கல்வாரி சிலுவிலே மரணம்? ஏன் கல்வாரி சிலுவிலே மரிக்க வேண்டும்? ஏன் வேறு விதமாக அவர் மரித்திருக்க கூடாதா? இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது
அரிஸ்டாட்டில் நாட்களிலே ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒருவரை கொன்று போட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய தலையை வெட்டி போடுவார்கள், அல்லது அவர்களுக்கு பாய்சன் கொடுத்து, விஷ மருந்தை கொடுத்து கொன்று விடுவார்கள். தங்களை யாரெல்லாம் எதிரிகளாய் கருதுகிறார்களோ அவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்வார்கள். அசிரியர்களுடைய நாட்களிலே அவர்கள் கொடுக்கூடியதான தண்டனை மிக கொடூரமான தண்டனையாய் காணப்படும். எப்படி என்று சொன்னால், சரீரத்தை 4 பாகங்களாக பித்து விடுவார்கள். அப்போ இந்த என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு கையையும் ஒரு காலையும் இந்த ரதத்தின் குதிரை ரதத்தில் 4 விதமான ரதங்கள் 4 பக்கமாக இருக்கக்கூடியதான ரதத்தில் 2 கைகளையும் 2 கால்களையும் 4 விதமான திசையிலே நோக்கி கட்டி விடுவார்கள். இப்படி கட்டி இருக்கும் பொழுது அந்த 4 திசையிலே இந்த குதிரையை ஓடும்படியாக செய்வார்கள். அப்படி ஓடும் பொழுது அந்த எந்த மனிதனுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ 4 விதமாக 4 பகுதிகளிலே, அப்படி அந்த குதிரைகள் ஓடும் பொழுது அந்த மனுஷனுடைய சரீரம் அப்படியாகவே பிற்கப்படும். கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கால்கள் ஒரு பக்கம், கைகள் ஒரு பக்கமாக காணப்படும். அப்போ ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விதமான காரியத்தை செய்யாதபடி ஏன் சிலுவையை அவர் தெரிந்தெடுத்தார்? ஏன் சிலுவை? கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், சிலுவை என்பது மிகவும் கொடூரமாய் தண்டனையை கொடுக்கக்கூடியதான ஒரு அடையாள சின்னமாய் இருக்கிறதை நான் பார்த்தோம். அந்த யாரெல்லாம் சிலுவையிலே தொங்குகிறார்களோ அவர்கள் தொங்கும் பொழுது அவர்களுடைய சரீரத்திலே அவர்கள் சிந்தக்கூடியதான ஒவ்வொரு இரத்தமும் அது மிகவும் வேதனை நிறைந்ததாக காணப்படும். அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய மரணம் மிகுந்த கொடூரமானதும் நீண்ட நேரங்களையும் நீண்ட நாட்களையும் கொண்டதாக காணப்படும். அப்போ இதை செய்வதன் மூலமாக நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் ரோமர்களுடைய நாட்களிலே கொடுத்ததான தண்டனை, அந்த சிலுவையிலே கொடூரமான தண்டனையை, சிலுவையை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், அந்த ரோமர்களுடைய நாட்களிலே சுவிசேஷம் பரவுவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் எல்லா விதமான வசதிகளும் அந்த நாட்களிலே காணப்பட்டிருந்தது. அதான் நாம் பழமொழியாக சொல்லுவோம், எல்லா ரோடும் ரோம பட்டணத்தை நோக்கி செல்லுகிறது என்று சொல்லி நாம் சொல்லுகிறது உண்டு. ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட காலங்களில், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு அவர் தெரிந்தெடுக்கிறார். சிலுவையிலே அவர் மரிப்பதன் மூலமாக அவர் சிந்துகிறதான ஒவ்வொரு இரத்தமும் மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. இது தெரியாத உலகத்திலிருந்து தெரிந்த உலகத்திற்கு இது சுவிசேஷமாய் மாறுகிறதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இதைதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம். அந்த நாட்களில் அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் அநேக இடங்களுக்கு சுவிசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார், சுவிசேஷம் சொல்லுகிறார். சபைகளை அநேக இடங்களிலே அவர் உலகம் முழுவதுமாக நிறுவுகிறார். அன்பான சகோதரன் சகோதரியிலே, ஆண்டவருக்கு நன்றாக என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரியும். தேவனுடைய நேரங்கள் காலங்கள் எல்லாமே எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லது அவர் செய்யக்கூடியதான காரியங்களில் எதுவுமே ஒரு ஆபத்தாக எதிர்பாராமல் நடக்கக்கூடியதான காரியங்கள் அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் அறியக்கூடியவராய் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் அவர் என்ன நடக்கிறது என்பது அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய காலங்களிலும் அவருடைய நேரங்களிலும் அவர் நினைக்கிற பிரகாரமாக நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதுதான் நம்மளுடைய தேவனுடைய அழகு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எப்பொழுது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றதான காரியத்தை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆனபடினால் நாம் இந்த நாட்களிலே நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் நம்மளுடைய பலத்தையும் எந்த விதத்திலும் நாம் பயன்படுத்தாமல் வேஸ்டாக செய்யக்கூடாது.
உங்களுக்கு தெரியுமா, நானும் கூட மருத்துவமனையிலே வயது நிமித்தமாக நான் மருத்துவமனையிலே இருந்து கொண்டிருக்கிறேன். மாதங்களுக்கு முன்பாக நான் பைபாஸ் சர்ஜரி, இருதய அறுவை சிகிச்சைக்குள்ளாக நான் கடந்து சென்றேன். இப்பொழுது நான் வாரந்தோறும் கடந்து சென்று மருத்துவமனையில் கடந்து சென்று டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறேன். இவைகளை குறித்து ஒவ்வொரு முறை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும், வர வேண்டும். இவைகளை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருப்பேன் என்று சொன்னால் கவலைப்படலாம். ஆனால் நான் கவலைப்படுவதில்லை. காரணம் என்னென்று சொன்னால், இவ்வளவு நாட்கள் நான் நன்றாக காணப்பட்டிருந்தேன். நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஜீவனோடு என்னை பாதுகாத்து வந்தார். ஆனால் கடந்த 5 வருடங்கள், ஏறக்குறைய 5 வருடங்கள், 70 75 வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது பலவீனங்கள் கடந்து வருகிறது, நோய்கள் கடந்து வருகிறது. நான் இவைகளை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் நான் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரோ எனக்கு கிருபையை கொடுத்து வருகிறார். அவர் கொடுக்கூடியதான கிருபை எனக்கு மிக உன்னதமானதாய் காணப்படுகிறது. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த கிரேக்க மொழியிலே வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். பிரசங்கி 3:11 வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் ஆண்டவர் அதினதின் காலத்திலே மிக சிறப்பாக செய்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதான எல்லா காரியத்தையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். விசேஷமாக இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் அநேக நேரத்திலே நாம் ஜெபிக்கிறோம், ஜெபம் முடிந்தவுடனே நம்மளுடைய கவலைகளை நாமே எடுத்து செல்லுகிறோம். அது உண்மையாக ஆண்டவரிடத்தில் விட்டு செல்லக்கூடிய காரியம் அல்ல, மாறாக அவைகளை நாம் எடுத்து செல்லுகிறோம். இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் வல்லமையுள்ளது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தம் நம்மை சமுதாய ரீதியாக, சமூக ரீதியாக இருக்கக்கூடியதான பாவத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கக்கூடியவையாய் காணப்படுகிறது. கடந்த முறை நான் சொல்லும் பொழுது 3 விதமான பாவத்தை குறித்து நான் சொன்னேன். 3 விதமான பாவத்தை குறித்து நான் சொன்னேன். ஒன்று ஆரம்பத்திலே ஆதாமும் ஏவாள் செய்த பாவத்தின் மூலமாய் வந்த காரியம், பரம்பரையாக செய்யக்கூடியதான பாவம். 2வதாக தனிப்பட்ட பாவம். 3வதாக சமுதாய பாவம் அல்லது சமூக பாவம். சமூக பாவம் என்று சொல்லி முதல்ல மனிதனுடைய பாவம். 2 காரியங்களை நாம் தியானித்தோம். ஆரம்பத்திலே ஆதாம் மூலமாக வந்ததான பாவம். 2வது தனி நபர்கள் செய்ததான பாவத்தை குறித்து நாம் கடந்த முறை சிந்தித்தோம். இந்த நாளிலே உங்களோடு நான் சமுதாய பாவம் அப்படின்னு சொன்னால் சோசியல் சின், சமூக பாவம் அல்லது சமுதாயத்திலே நடக்கூடியதான பாவங்கள், இவைகளை குறித்து யாரும் அதிகமாக பேசுவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை உண்மையான பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியதான வல்லமையை பெற்றதான இரத்தம் மாத்திரமல்ல, மாறாக நம்மளுடைய தனிப்பட்ட முறையிலிருந்து விடுதலை தரக்கூடியதான காரியம் மாத்திரமல்ல, நம்மை சமுதாய ரீதியாய் காணப்படக்கூடியதான பாவத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை மீட்டுக் கொள்வதற்கு மிக வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. இந்த சமுதாயத்தின் பாவத்தை குறித்து நாம் அநேக முறை பேசுவதில்லை. ஏனென்று சொன்னால், இவைகளை பேசினால் நமக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் பேசாமல், என்ன சமுதாயத்தில் என்ன பாவம் இருக்கிறதோ அப்படியாகவே நாம் அதை குறித்து மறந்து விடுகிறோம். சமுதாயத்தின் பாவத்தை குறித்து நாம் சொல்லும் நமது சுய பாவத்தை
தனிப்பட்ட ரட்சிப்பை குறித்து மாத்திரமே நாம் வைத்துக் கொள்கிறோமே தவிர, நாம் என்ன உலகத்திலே காணப்படக்கூடியதான பாவத்தை குறித்து, சமுதாயத்திலே காணப்படக்கூடியதான பாவத்தை குறித்து நாம் சொல்லுவதில்லை. அது எப்படி என்று சொன்னால், பட்டாம்பூச்சி எப்படி தன்னுடைய தனி கூடை அமைத்து கொள்கிறதோ அதுபோல தான் நம்மளுடைய சபைகளிலும் நம்மளுடைய ஐக்கியத்திலும் நாம் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனத்தை போல நாம் தனித்திருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனால் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறபடினால் இந்த உலகத்திற்கு நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் காணப்பட வேண்டியது மிக அவசியம். ஆனால் இந்த உலகமானது பாவத்திலே விழுந்திருக்கிறது. இது நம்மளுடைய கடமை. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முறைகளையும் இந்த உலகத்திலே காணப்படக்கூடியதான பாவங்களை குறித்து ஜெபிப்பது மாத்திரமில்லாமல், சமுதாய ரீதியிலே காணப்படக்கூடியதான பாவங்களை குறித்து நாம் எதிர்த்து பேச வேண்டியதும், சமுதாய திட்டங்கள் சீர்கேடுகளை குறித்து நாம் பேசக்கூடியவர்களாகவும், தீய அமைப்புகளை குறித்து நாம் பேசக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நான் சொல்லுவதன் மூலமாக என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய நிர்வாகம், இந்த உலகத்தினுடைய பாவம், இந்த பாவம் என்று நாம் சொல்லும் பொழுது ஜாதி பாகுபாடுகள், இனம் நிறம் பாகுபாடுகள், ஏழ்மை என்றதான பாகுபாடுகள் மனித குலத்தை அதிகமாக பாதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஜனங்கள் அவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்த இனத்தை சார்ந்தவர்கள், இந்த நிறத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் ஏழைகள், பணக்காரர்கள் என்று சொல்லி பிரித்து வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், சுற்றுச்சூழலை ஜனங்கள் சீருக்கு எடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுற்றுச்சூழலினுடைய அழிவுகளை பார்க்கிறோம். அழிவுகள் என்று சொல்லும் பொழுது காடுகளிலே இருக்கக்கூடியதான மரங்களை வெட்டுவதும், அது நமக்கு காற்றை கொடுக்கக்கூடியதான ஒரு மிக உபகரணமுள்ள ஒரு கருவியாய் காணப்படுகிறது. இவைகளை குறித்து யாரும் அதிகமாக பேசுவதில்லை. பரிசுத்தத்தை குறித்தும், நீதியை குறித்தும், ஒழுக்கத்தை குறித்தும், நெறிமுறைகளை குறித்துமே நாம் பேசுகிறோம். ஆனால் இவைகளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இது தனி மனிதர்களால் செய்யக்கூடியதான காரியம் அல்ல, மாறாக இது பொதுவாக நாம் சேர்ந்து செய்யக்கூடியதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இந்த 2 நாட்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் எப்படி தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரோ, அதே போல சமுதாய ரீதியாக சமூகத்திற்கு தேவன் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்பது மிக அவசியம். எல்லா மனிதர்களையும் ஒரே விதமாக நடத்துகிறார்களா? ஒரே விதமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு மாத்திரம் அவர் மரிக்கவில்லை, மாறாக அனைத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கும் மரித்திருக்கிறார். நீங்களும் கூட அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். இந்த உலகத்திலே தேவன் நம்மை எப்படியா வைத்திருக்கிறார் என்று சொன்னால், வெளிச்சமாக, நம்மை உப்பாக, நாம் மற்றவர்களுக்கு எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாகவும், இருளை நீக்கக்கூடியதான ஜனமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனபடினால் சமுதாயத்திலே காணப்படக்கூடியதான தீங்குகளை குறித்து, தீங்கான காரியங்களை குறித்து நாம் எழுந்து நின்று பேச வேண்டியது அவசியம். இது நம்மளுடைய கடமையும் கூட. இந்த காரியத்தை நாம் எப்படி செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையின் மூலமாக, உதவியின் மூலமாக, நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக இந்த காரியத்தை நாம் சமுதாயத்திலே செய்ய முடியும். அப்படியாக தேவன் தாமே தொடர்ந்து இந்த காரியங்களிலே உணர்ந்து நாம் அறிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தேவனே, கிருபையுள்ளவரே, திரும்பவுமாக உம்முடைய கிருபையின் சிங்காசனத்தின் அண்டையிலே முழு இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த 2 நாட்களிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து வந்து உம்முடைய வசனத்தை
தியானிக்கவும், அந்த சிலுவையினுடைய சிறப்பை குறித்து அறிந்து கொள்ளவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு, ஆண்டவரே அதன் மூலமாய் நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் கூட இப்படியாக நாங்கள் அமர்ந்து சிந்திக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எவ்வளவு வேதனைப்பட்டீர், எவ்வளவு வருத்தப்பட்டீர், எப்படிப்பட்டதான வேதனைக்குள்ளாக வருத்தங்களுக்குள்ளாக கடந்து சென்றீர். எங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தினதான இரத்தத்தை சிந்தித்து பார்க்க உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டெடுத்தது மாத்திரமில்லாமல் உம்மீது நாங்கள் விசுவாசம் வைக்கவும், பாவத்திற்கும் மரணத்திற்கும் நாங்கள் ஆண்டவரே ஜெயம் பெற்றவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியம் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆண்டவரே கர்த்தாவே, தற்காலிகமான தேவைகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறவர் மாத்திரமல்ல, நித்தியமான இரட்சிப்பின் தேவையிலிருந்து எங்களுக்கு விடுதலை ஆக்கின தேவனாய் காணப்படுகிறீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் என்னவோ அவைகளை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதான தேவனாய் காணப்படுகிறீர். உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களுடைய தேவைகளை அற்புதமாய் நீர் சந்தித்து வருகிறதுக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிறதான தேவனாய் நீர் காணப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரும்பவுமாக ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தில், எங்களுடைய கீழ்ப்படிதலில் நீர் செய்ததான காரியங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய வருத்தங்கள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில், உம்முடைய கரத்தில் எங்களுடைய உடைந்து போனதான சூழ்நிலையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தாமே எங்களுக்கு நேர்த்தியான காரியங்களை செய்து அற்புதமாய் வழிநடத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்மை நேசிக்கவும், உமக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.